Hi friends, welcome to my channel Aari and Tailoring. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா chotti stitch type 3 தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே type 1 and type 2 அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். என் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் சில்க் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அடிக்கடி இந்த த்ரெட்டு கட் ஆகிற ப்ராப்ளம் வராது. ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். இதில் தான் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் chotti ஸ்டிச் டைப் 2ல் நம்ம பார்த்துருந்தோம். ஒரு 1 சென்டிமீட்டர் கீழே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து 1 சென்டிமீட்டர் கீழே இறக்கி நீடில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் த்ரெட்டை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கே பஞ்ச் பண்ணி இப்போ ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கிறோம். இந்த செயினை லாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி லாக். ஓகேவா? இப்போ அகெயின் அதை திருப்பி கீழே வந்து நம்ம அந்த லூப்பை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஏற்கனவே பஞ்ச் பண்ணோம் இல்லையா, 1 சென்டிமீட்டர் கீழே இறக்கி அதுக்கும் கொஞ்சம் கீழே. ஓகேவா? ஒரு கால் சென்டிமீட்டர் அந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம வந்து பஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஒரு லாக் போட்டுக்கிறோம். ஓகேவா? இதில் ஃபுல்லுமே வந்து நீங்கள் எப்போ நீங்கள் லூப்பை நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணி எடுத்தாலும் அதுக்கு ஒரு லாக் போட்டு முடிக்கணும். ஓகேவா? இப்போ அகைன் நான் லெஃப்ட் சைடில் அந்த லூப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு பக்கத்துலேயே மேலே ஒரு லாக் போட்டுக்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம இந்த லூப்பை கீழே எடுத்துகிட்டு போகிறோம். ஏற்கனவே பஞ்ச் பண்ணதுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி இதே மாதிரி தான் நம்ம டைப் 2 chotti ஸ்டிச் வந்து போட்டிருப்போம். அதே சேம் மெத்தட் தான், கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அதை நீங்கள் வீடியோ பார்க்க உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், அகெயின் நான் வந்து ரைட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் பஞ்ச் பண்ணோம் இல்லையா, இப்போது ரைட்டில் பஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது இதுக்கும் ஒரு லாக் போட்டுக்கிறோம். திருப்பி அகைன் கீழே கொண்டு வரேன். நான் எப்பயுமே கீழே கொண்டு போகிறப்போ நம்ம ஏற்கனவே பஞ்ச் பண்ணதுக்கும் கொஞ்சம் கீழே இறக்கி நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணிங்கன்னா தான் இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் கரெக்டாக கீழே கொண்டு போகும்போதில் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் கீழே இறக்கி பஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போது அகைன் நான் வந்து லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணி அதுக்கு ஒரு லாக் போடுறேன். இப்போ திருப்பி கீழே கொண்டு வரோம். நம்ம ஏற்கனவே பஞ்ச் பண்ணதுலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி பஞ்ச் பண்ணி அதுக்கு ஒரு லாக் போட்டுக்கிறோம். அகெயின் திருப்பி மேலே கொண்டு போகிறேன். இப்போது ரைட் சைடில் பஞ்ச் பண்ணி ஒரு லாக் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது இந்த சைடு 2 டைம்ஸ் பஞ்ச் பண்ணியிருக்கோம், இந்த சைடு 2 சைட்ஸ் பஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆக மொத்தம் இப்போது 4 கவுண்ட்ஸ் இருக்குது. இந்த திக்னஸை நீங்கள் வந்து இது மூலமாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த chotti ஸ்டிச்சோட திக்னஸை வந்து நீங்கள் 2 சைடுமே எத்தனை தடவை பஞ்ச் பண்ணி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் 2 டைம்ஸ் வச்சுக்கலாம், 3 டைம்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் 3 டைம்ஸ் போடுறேன். ஓகேவா? இப்போது 3rd டைமாக நான் வந்து பஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சைடு 3 கவுண்ட்ஸ் இருக்குது, அந்த சைடு 3 கவுண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? சாரி, லாக் சரியாக விழாமல் விட்டுருச்சு. நான் இப்போ இன்னொருக்க லாக் பண்ணிக்கிறேன். இந்த chotti ஸ்டிச்சில் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து என்ன ரொம்ப ட்ரபிள் ஆவாங்கன்னா, இதை ரொம்ப லாங்காக இழுத்து போடுறதுனால சில நேரம் த்ரெட்டு கட் ஆகிற ப்ராப்ளம் வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு புதுசாக பழகுறவங்க. இப்போது அந்த எல்லா ஸ்டிச்சஸையுமே லாக் பண்ணுற மாதிரி நம்ம ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு லாக் போட்டுட்டு திருப்பி அகைன் கீழே எடுத்துகிட்டு வரேன். இதே மாதிரி தான் நம்ம டைப் 2 போட்டிருப்போம். இப்போ என்ன இதில் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம திருப்பி அகைன் நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸு கீழே இறக்கி நம்ம வந்து chotti ஸ்டிச் போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் 2 டைம்ஸ் வந்து இந்த ஓவர்லாப்பிங் வந்து இருக்கும். ஓகேவா? நம்ம போன டைப் 1ல் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் நம்ம வந்து ஓவர்லாப்பிங் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டைம்ஸ் வந்து ஓவர்லாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது.
இந்த சோட்டி ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு அந்த சோட்டி ஸ்டிச் டைப் 2வோட இது வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 2 தடவை ஓவர்லேப் ஆகுறனால உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அந்த ஷேப் வந்து இன்னுமே கூட அழகா தெரியும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தூரம் தள்ளி தள்ளி அந்த ஸ்டிச் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இப்போ டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் ஒரு 1 சென்டிமீட்டர் கீழே இறக்கி நான் வந்து ஓவர்லேப்பிங் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட் கொண்டு போயிட்டு மேலே பார்த்த மாதிரி லாக் போடணும். இதில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒவ்வொரு தடவையும் கீழே போகும்போதும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி இறக்கி நீடில் பஞ்ச் பண்ணணும். மேலேயுமே சரி 2 தடவை ஓவர்லேப்பிங் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து போடணும். ஓகேவா? இப்போ செகண்ட் டைம் ஓவர்லேப்பிங் ஆகிற மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், அகைன் நான் கீழே இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே இறக்கி நான் பஞ்ச் பண்ணி அப்புறமா ஒரு லாக் போட்டுக்கிறேன். இதில் வந்து லாக்கை மட்டும் மறந்துடாதீங்க. அப்போ லாக் போட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு த்ரெட்டை இழுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இல்லாட்டினா த்ரெட் அடிக்கடி பிஞ்சிடும். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி கரெக்டாக ஓவர்லேப்பிங் பண்ணுறது ஸ்ட்ரைட்டாக ஓவர்லேப்பிங் பண்ணுங்கள். நிறைய பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் சோட்டி ஸ்டிச்சில் ஒரு மாதிரி க்ராஸாக வந்து ஓவர்லேப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. ஸ்ட்ரைட்டாக ஓவர்லேப்பிங் பண்ணிங்கன்னா தான் சோட்டி ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ செகண்ட் டைமாக ஓவர்லேப்பிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த லாக் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அந்த கேப் விட்டு நீங்கள் பஞ்ச் பண்ணிங்கன்னா தான் அந்த பக்கத்துலேயே போய் நீங்கள் லாக் போட முடியும். இல்லைன்னா நீங்கள் அகெயின் வந்து அந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா மேலே போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே போடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் டைம் ஓவர்லேப்பிங் போடுறேன். இப்போ செயின் போட்டு அதுக்கு மேலே ஒரு லாக் போட்டாச்சு. அப்படியே நான் ரைட் சைடு கொண்டு போயிட்டு செயின் போட்டு அதுக்கு மேலே லாக் போட்டுட்டு அகைன் திருப்பி கீழே கொண்டு வந்து லாக் போட்டுட்டு இப்போது இன்னொரு தடவை ஓவர்லேப்பிங் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி பஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா மேலே போடுற லாக்கை கொஞ்சம் அந்த பக்கத்துலேயே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து அந்த ஓவர்லேப்பிங் வந்து ஒன்றோட ஒன்று மேலே இல்லாமல் அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? பிகினர்ஸ் பண்ணுற மெயின் மிஸ்டேக் வந்து அந்த மேலே ஓவர்லேப்பிங் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகிற மாதிரி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட அழகே போயிடும். நம்ம இந்த டைப் 3 போடுறதே வேஸ்ட்டு. அந்த 2 ஸ்டெப்பு இருந்ததால தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஒன்றோட ஒன்று மேலே ஓவர்லேப்பிங் ஆகாமல் அடுத்தடுத்து ஸ்டெப்பாக வர்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து போடணும். ஓகேவா? இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன்னா, ஓவர்லேப்பிங் வந்து க்ராஸாக போகாமல் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா பிகினர்ஸு முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கேப் கீழே நிறைய விட்டு போட்டுருவாங்க. அப்புறம் திருப்பி கீழே போக போக பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டே வருவாங்க. ரொம்ப பக்கத்துலேயே அந்த கட்ஸ் வர்ற மாதிரியே போடுவாங்க. அந்த மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன சைஸ் வந்து வைக்கிறோமோ அதே சைஸ்லேயே தான் நம்ம வந்து கீழே வரைக்கும் அந்த ஸ்டெப்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகணும். அதுதான் இந்த ஸ்டிச்சில் உள்ள பியூட்டி. அப்படி போட்டிங்கன்னா தான் பார்க்க அழகாகவும் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாமே உடனே வந்து வந்துடாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இந்த ஸ்டிச்சில் முக்கியமாக வந்து சில்க் த்ரெட்டை நம்ம ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ்க்கு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ தூரமாக கீழே பிடிச்சிட்டு இழுத்துட்டு போக வேண்டியிருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப தூரம் பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து த்ரெட்டு நிறையவே ஒரு குவாலிட்டி இல்லாத த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீடில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீடில் கரெக்டாக 90 டிகிரியில் வச்சு
அந்த த்ரெட்டை இழுத்துட்டு போனீங்க அப்படின்னா அந்த த்ரெட் கட்டிங் ப்ராப்ளம்லாம் பெருசாக வராது. நீடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ராஸாக பிடிக்கிறீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு அந்த ஷேப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ராஸாக போகும். அதனால் எப்பயுமே நீடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சே பழகுங்க. இப்போது நான் கொஞ்சம் ஸ்பீடாக போடுறேன். ஏன்னா வந்து அப்புறம் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போட்டு இதை முடித்து காமிச்சிடுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ அதே தான் நம்ம கண்டினியூஸாக அதே இதை தான் வந்து ப்ராசஸை தான் கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறோம். அதனால் இதுக்கு நான் பெருசாக விளக்கம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதை கொஞ்சம் ஸ்பீடாக வந்து போட்டுக்கிறேன். பிகினர்ஸ் வந்து நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக வந்து போடாதீங்க. போடும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு த்ரெட்டு வந்து கட் ஆகிற ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் போட்டு பழகுங்க. ஓகே. அது மாதிரி த்ரெட்டு ஏதாவது ஒரு இடத்துல கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி அதை செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பி அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிகினிங் ஸ்டேஜில் த்ரெட்டு கட் ஆகிற ப்ராப்ளம்ஸ்லாம் வரதான் செய்யும் இவ்வளோ லாங்காக பிடிச்சி இழுக்கும்போது. அதனால் அந்த மாதிரி த்ரெட் கட்டிங் ப்ராப்ளம் ஏதாவது வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அதை செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி கீழே நாட் போட்டுட்டு நீங்கள் எங்கே விட்டீங்களோ அந்த இடத்துலேருந்து திருப்பி அகெயின் கண்டினியூ பண்ணுங்கள். ஒருவேளை லாக் போட்டுட்டு அதுலேருந்து வெளியே எடுக்க முடியாமல் சில ப்ராப்ளம்லாம் எதுவும் வந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் பிரித்து விட்டுட்டு கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா பிரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரிஞ்ச பிறகு அகெயின் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? மோஸ்ட்லி பிகினிங் ஸ்டேஜில் இந்த ப்ராப்ளம் தான் வரும். லாக் வந்து குட்டியாக போடுறோம் அப்படின்ட்டு லாக்லேருந்து வெளியே த்ரெட்டை எடுக்க முடியாமல் கொஞ்சம் அவஸ்தைப்படுவீங்க பிகினர்ஸு. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவு வந்து எப்பயுமே இப்போ இந்த நீடில் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து எப்பயுமே அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து டியூலிப் நீடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்பர் 13 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சில்க் த்ரெட்டை நல்லாவே ஹோல்டு பண்ணுது. நான் வந்து ஃபஸ்ட்டு டியூலிப் நீடில் வந்து 14 சைஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து அதில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்ததில்ல. கை வந்து கொஞ்சம் பெயின் ஆகிற மாதிரி இருக்கும். நான் இப்போ ஒரு ஆரி டிப்ஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த பால் பென் யூஸ் பண்ணி இந்த பால் பென்னோட இது இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நீடிலுக்கு வந்து நம்ம இது பண்ணலாம், நீடில் இந்த மாதிரி ஈஸியாக ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலைன்னா போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு கையில் வந்து அந்த பெயினே சுத்தமாக வர்றதே கிடையாது. நீடில் ரொட்டேட் பண்ணுறதுனால ஒரு பெயின் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த பெயினுமே வரதில்லை. நல்லா க்ரிப்பாகவுமே இருக்குது எனக்கு கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. என்னால் ஸ்பீடாக போட முடியுது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து முடிக்க போகிறோம். முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ நீங்கள் முடிக்க ஸ்டேஜுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே நம்ம பஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, கொஞ்சம் கீழே இறக்கி பஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ரொம்ப கீழே இறக்கி பஞ்ச் பண்ணாமல் ஓரளவு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் வந்து லாஸ்ட்டு முடிக்கிற ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரொம்ப கீழே இறக்கி பஞ்ச் பண்ணாமல் அதே இடத்துலையே வந்து நான் பஞ்ச் பண்ணி லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம முடிக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அதே இடத்துலையே நம்ம பஞ்ச் பண்ணி மேலே கொண்டு வரணும். அப்போனா தான் வந்து நமக்கு கரெக்டாக அந்த லாஸ்ட்டு அந்த முடிகிற ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். இல்லாட்டி ஷார்ப் எட்ஜாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு அந்தளவு நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்க மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிக்கிறப்போ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கூம்பு மாதிரி முடித்தோம் அப்படின்னா வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிசைன்ஸில் ஸ்டெம் அந்த மாதிரி இடத்துல அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஒரு இடத்துல ப்ராடாகவும் ஒரு இடத்துல கூம்பு மாதிரியும் முடிகிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தடவை தான் நான் ஓவர்லாப்பிங் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட நாட் போட்டுடலான்னு பார்த்தேன்.
இப்போ இன்னொரு தடவையும் ஓவர்லாப்பிங் கொடுத்துட்டு முடிக்கலாம். ஏன்னா டைப் 3 வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை நம்ம ஓவர்லாப்பிங் பண்ணுறோம் இல்லையா? ஸோ முடிக்கிற இடத்துலையும் 2 தடவை ஓவர்லாப்பிங் பண்ணிவிட்டு நான் வந்து லாஸ்ட்டாக எண்டு நாட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் நம்ம எப்படி ஆரம்பித்தோமோ இந்த 2 சைடும் ஓவர்லாப் போடுறோம் இல்லையா? அதே மாதிரி எண்டிங்லேயும் வந்து நம்ம ஓவர்லாப் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நெக் லைன்ஸில் போடும்போது இப்போ நான் ஒரு யூ ஷேப் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நெக் லைன்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு. இப்போ முடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் ஸ்டார்ட்டிங்கும் எண்டிங்கும் ஒரே மாதிரி தெரியும். இதே இது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக எட்ஜ் இருக்க மாதிரி நீங்கள் முடிச்சிங்கன்னா, இந்த நெக்லைனெல்லாம் போடும்போது நல்லாவே இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி கீழே பட்டையாக வர மாதிரி முடிச்சுக்கோங்க. இது மாதிரி இப்போ ஒவ்வொரு இதுக்கும் இந்த ஸ்டெப்புக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி 2 இதுவுமே ஓவர்லாப் ஆகிடக்கூடாது. ஓவர்லாப்பிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை போடுறோம் இல்லையா? அது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லாப்பிங் ஆகிடுச்சு அப்படின்னா டைப் 2 மாதிரியே ஆகிடும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூ நெக்லைன் ட்ரா பண்ணி நீங்கள் அதில் வந்து இதை ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்டர் ஸ்டிச்சாக வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம். மித்தபடி வந்து இது வந்து அவுட்லைன் ஸ்டிச் கிடையாது. நம்ம ஸ்லீவ்ஸில் வந்து கீழே பார்டராக கூட கொடுக்கலாம். இதை வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. இன்னொரு டியூட்டோரியல் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.